திடீரென்று உடுப்பி மாவட்டம் கொல்லூர் மூகாம்பிகை சுவாமியை பற்றி பேச்சு. இந்த கோயில் எங்கே உள்ளது? கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ளது. உடுப்பியிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரம் கொல்லூர் என்ற ஊரில் அமைந்துள்ளதுதான் கொல்லீர் ஸ்ரீ மூகாம்பிகை கோயில். இத்திருக்கோயில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே தமிழகத்திற்கு மிகவும் தொடர்புடையது. அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு 1.6 கிலோ எடையுள்ள தங்கவாளை பரிசளித்தார். இன்றும் விசேஷ பூஜை நாட்களில் கொல்லூர் மூகாம்பிகைக்கு அந்த தங்க வாள் வைத்து பூஜை செய்யப்படும். போற்றி பாதுகாக்கப்படும் இந்த தங்கவாள் இன்று வரை எம்ஜிஆர் பெயர் சொல்லும். தமிழகத்திலிருந்து கொல்லூர் மூகாம்பிகையை தரிசனம் செய்த எம்ஜிஆர் அதன் பின்பு வெற்றி மேல் வெற்றியை குவித்தார் என்பது ஐதீகம். முப்பெரும் தேவிகள் ஒருங்கிணைந்து காட்சி தரும் கொல்லூர் மூகாம்பிகை பார்வதி, சரஸ்வதி, லட்சுமியாக ஒருங்கிணைந்து காட்சி தருகிறாள் கொல்லூர் மூகாம்பிகை. மூகாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்ததால் மூகாம்பிகை என்ற பெயர். எம்ஜிஆர் அவர்கள் கொல்லூர் மூகாம்பிகையின் தீவிர பக்தர். கொல்லூர் மூகாம்பிகைக்கு அவர் வாங்கி தந்த தங்கவாள் இன்றும் பேசப்படுகிறது. அதன் பிறகு 2004 அன்றைய முதல்வர் ஜெயலலிதா கொல்லூர் மூகாம்பிகைக்கு சென்று மிகப்பெரிய சண்டி யாகம் நடத்தினார். இதோ எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த தங்கவாள் இதுதான். 1.6 கிலோ எடையுள்ள இந்த தங்கவாள் இன்றும் மூகாம்பிகையின் முக்கிய விசேஷ நாட்களில் பூஜைக்காக வைக்கப்படுகிறது. ஜெயலலிதா அவர்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து தற்பொழுது சென்றிருப்பது தமிழக முதல்வர் விஜய். இதோ கொல்லூர் மூகாம்பிகையின் ஒரிஜினல் மூலவர் படம். இங்கு வீடியோ எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. இந்த சூழலில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் டெல்லி சென்றார். டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு நேராக அங்கிருந்து மேங்களூர் சென்று அங்கிருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றவர் எம்ஜிஆர் பாணியில் 1 கிலோ வெள்ளி வாளை காணிக்கையாக செலுத்தினார். இதோ தீப அலங்காரத்தில் தாயார் கொல்லூர் மூகாம்பிகை. இதோ விஜய் தரிசனம்.